சொல்லலாம். அப்போ இந்த ஐரோப்பியர்கள்லாம் இந்த கொடைக்கானலை நோக்கி கண்டுபிடிக்க 2 காரணம் பெருசா சொல்லப்படுது. ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, வெப்ப காலங்களில் அவங்களுக்கு ஒரு குளிர் பிரதேசம் தேவைப்பட்டுச்சு. 2வது அப்போது பரவி அந்த மலேரியா காய்ச்சலுக்கு 20 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு கீழே அவங்களுக்கு அந்த நோய் தாக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு குளிர் பிரதேசம் தேவைப்பட்டுச்சு. அதுக்குண்டான ஒரு தேடல் தான் கொடைக்கானலோட அஸ்திவாரமா இருந்து. மதுரையில் இருந்த அமெரிக்க மிஷினரிஸ் அமெரிக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த தகவலை தெரிஞ்சு கொடைக்கானலுக்கு தேடுதலா வர்றாங்க. கொடைக்கானல் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தேவதனப்பட்டி தரைத்தளத்தில் இருந்துட்டு மலையை நோக்கி பயணிக்கிறாங்க. வெள்ளகவி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தின் வழியா கொடைக்கானலுக்கு பார்த்துட்டு ஒரு ஆய்வு பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளகவி அப்படின்றது கொஞ்சம் கரடு முரடான பாதையா இருக்குது. பொருள்களை கொண்டு வர போறதுல சிரமமா இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தேவதனப்பட்டியிலிருந்து கும்பகரை அருவி அதன் வழியா செண்பகனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த அடைஞ்சு அங்க ஒரு 2 டென்ட் போட்டு அங்க தங்கி இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் 2 முதல் குடிசைகள் இங்க ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இதுல இருந்து மிக அருகில் கூப்பிடும் தொலைவில் இருக்கக்கூடிய கோக்கர்ஸ் வாக் இந்த இடத்துல பெரிய ஒரு பங்கு வகிக்குது. 1872 எல்டி கோக்கர் அப்படின்னு சொல்றவரு அந்த டென்ட் பகுதி செம்பகனூர் பகுதியிலிருந்து மேல் நோக்கி நடந்து வர்றப்ப ஒரு கிலோமீட்டர் நீண்ட நெடிய நடைபாதையை பாக்குறாரு. அந்த இடத்துல இருந்து அவங்க வியூ பண்ணி பாக்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 45 மைல் தொலைவில் இருக்க தரைத்தளத்தை முழுமையா பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. 1 கிலோமீட்டர் தொடர்ந்து நடக்கிறப்ப பெரும்பாலான இடங்கள் அந்த டேம், வைகை டேம் அந்த மாதிரி இருக்க இடங்களை இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இருந்து வனவிலங்குகளோட நடமாட்டத்தை ஈஸியா கண்காணிச்சிடலாம். ஏன்னா இந்த வியூ அந்த மாதிரி இருக்கு. 2வது மக்கள் போக்குவரத்து இருக்குது. 3வது இந்த இடத்துல இருந்து கூப்பிடும் தொலைவில் இருந்து செம்பகனூர். 3வது ஈஸி டு அப்ரோச் சொல்றாங்க. ஈஸியா நீங்க சரசரன்னு இறங்குனீங்கன்னா அந்த மலை பள்ளத்தாக்கில் இறங்கினீங்கன்னா உடனே ஒரு 3 நிமிஷத்துல போய் நீங்க செம்பகனூர் அடைஞ்சக்கூடிய ஒரு அப்ரோச். இதுக்கான கல்வெட்டை கூட அவர் அந்த இடத்துல